நாங்கள் இப்ப 6வது கேள்வி பார்த்து போறோம் பாருங்கோ. இந்த 6வது வினாவை பாருங்க. அனுராதபுரத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளின் அடிப்படையில் பழைய கிராமிய வீடுகளின் வடிவங்கள். இப்ப இந்த கதையினால் வருவோம். இந்த வீடுகள் என்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம் பாருங்க. வீடுகள் இப்ப ஒரு மனுஷன் அடிப்படை தேவை. நீங்க யோசிப்பாங்க, சும்மா சாதாரண 6ஆம் ஆண்டு படிக்கிற முதலாவது உணவு எங்களுக்கு தேவை, உணவு தேவை. 2வது தேவை உடை தேவை. 3வது தேவை உடை, உணவு, உறையுள். உறையுள் என்றதுதான் என்ன சாமான்? வீடு. அப்ப இந்த வீடுகளை நாங்கள் அமைக்க ஆரம்பிக்க போறோம். இப்ப முதலாவது விஷயம் நான் அப்ப முதல் கேள்வியில பார்த்த மாதிரி இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை பொறுத்தவரையும் நாங்கள் பார்ப்போம். ஒருக்கா இந்த வீடுகள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல வீடுகள் இருந்ததா என்று பார்த்தா வீடுகள் பெருசா இருக்கல. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்ன காலம்? வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல வீடுகள் இருக்கல. ஏன் இருக்கல என்று கேட்டீங்கன்னு சொன்னா அவைக்கு வீடு கட்ட தெரியாது. அப்ப அவையில எங்க வாழ்ந்தினம்? குகையில வாழ்ந்தினம். இயற்கையாக அமைந்து குகையில வாழ்ந்து. நீங்க படிச்சிருப்பீங்க பாயங்கள, பட்டதொம்பல்ல, ராவணன்ல இப்படி படிச்சிருப்போம். நிறைய குகையில இப்படி படிச்சு சித்துருக்கையில பேர்ல படிச்சிருப்போம். அப்ப இந்த மக்கள் குகையில வாழ்ந்தினம். நாங்க பார்க்கிறோம் பாருங்கோ, முன்வரலாற்று காலத்துக்கு நாங்கள் போக போறோம். நாங்கள் முன்வரலாற்று காலத்துக்கு நாங்கள் போயிட்டு நாங்கள் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா அங்க வீடு அமைக்கிற தொழில்நுட்பம் ஒன்று வளர்ச்சி அடைகிறது நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் படிச்சிருக்கோம். முன்வரலாற்று கால வீடு என்று சொல்லி யாரும் படிச்சார்கள் ஞாபகப்படுத்திப்பாங்க. முன்வரலாற்று கால வீடு என்று சொல்லி அந்த முன்வரலாற்று வீடுன்றது என்ன பேர் வருது? ஞாபகம் உள்ளது. உட ரஞ்சா மடம. அப்ப உடரஞ்சா மடமல ஒரு வீடு கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன அதாவது முன்வரலாற்று கால வீடு. கிட்டத்தட்ட இந்த காலம் நாங்கள் பார்க்கிறோம் 2600 வருடங்களுக்கு மீன். அப்ப இப்படி ஒரு வீடு ஒன்று நான் என்ன செய்திருக்கோம்? முதல் கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன காலம் நாங்கள் பார்க்கிறோம்? முன்வரலாற்று காலம். என்ன காலம்? முன்வரலாற்று காலம். முன்வரலாற்று காலத்திலேயே நாங்கள் என்ன செய்திட்டோம்? நாங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். என்ன வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இப்ப நாங்கள் ஹைக்க போறது என்ன தெரியுமோ? இப்ப நாங்கள் ஹைக்க போறது அதுக்கும் பிறகு அனுராதபுரத்துல என்ன செய்யறோம்? இது ஆரம்ப வரலாற்று காலம் அல்லது முன் வரலாற்று காலத்துல நான் கண்டுபிடிக்க பண்ணேன். அனுராதபுரத்துல நாங்கள் மேற்கொண்ட ஒரு அகழ்வுகள்ல நாங்கள் பார்க்க போறோம் பழைய கிராமிய வீடுகள்ல வடிவங்கள். இப்ப அப்ப இருந்த மக்கள் எப்படியான வீடு கட்ட அறிஞ்சிருந்தீங்கன்னா அதாவது இருந்து என்ன விளங்குதுன்னா அவங்க கேத்திரகான அறிவு எங்களுக்கு விளங்கு. இப்ப நாங்கள் பார்க்கிறோம். இப்ப முதல் ஆரம்ப காலம் அதாவது வரலாற்றுக்கு உட்பட்ட கால கல்லாயுதங்கள் பெருசா இருந்தது. என்னன்னு சொல்ல போனா அதுல ஒரு பெரிய சேப் ஒன்று இருக்கு. ஆனா முன் வரலாற்று காலம் பெரிய கல்லாயுதங்கள் என்ன வந்தது? கேத்திர கணித வடிவத்துல வந்தது. என்ன வடிவம்? கேத்திர கணித வடிவத்துல வந்தது. அப்ப இப்படித்தான் நான் இதை பார்க்க போறோம். என்னன்னா இந்த அனுராதபுரத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளில் கிடைத்த வீடுகள், இந்த வீடு எல்லாம் எப்படி செஞ்சிருந்தோம்னு சொன்னா இப்ப நான் பொதுவா பாட்டலாம் முன்வரலாற்று வீடு எல்லாமே எப்படி செஞ்சிருந்தோம்னு சொன்னா மண்ணால அடித்தளம் விட்டுருக்கீங்க. இடையிடைக்கு நான் பார்க்கிறோம் அந்த ஓட்டையில் போட்டிருக்கேன். அதாவது அந்த கம்புகளை நடக்கூடிய மாதிரியான இடங்களை விட்டுருக்கீங்க. கதவுகளுக்கான இடைவெளி விட்டுருக்கீங்க. இந்த தளத்தை கல்லுகள் மற்றது மண் என்ன சொல்ல போனா ஏதோ இறுக்கமான ஒரு தரையை பாவிச்சு இறுக்கி இருக்கீங்க. இதுக்குள்ள கம்புகளை எல்லாம் வச்சு மேல இந்த கூரை கொண்ட போட்டு இழுக்கு புல் அல்லது ஏதோ ஒரு வகையான வைக்கோல் மாதிரி பொருளால இந்த வீடை என்ன செய்யணும்? வேஞ்சிருக்கணும். அப்ப வீடு அமைக்க வச்சு தெரிஞ்சிருக்குது. இந்த வீடுகள் இதுல இருந்து நான் விளங்கி சொல்றேன் என்னன்னா மனிதன் வீடு அமைத்து அந்த வீட்டுக்கு வாழ்ந்து இந்த வீட்டுக்கு பாவித்த உபகரணங்கள் கிடைச்சிருக்கோம். என்னென்ன உபகரணம் கிடைச்சிருக்கா உள்ள எல்லாருக்கும் தெரியும், நல்லா தெரியும். இந்த மடக்கு என்ற ஒரு பாத்திரம், இது ஒரு மட்பானை. ஏன்னா அப்ப பாத்திரங்களை அதாவது சுட்ட மண் பானையில பாவிச்சிருக்கீங்க. அப்ப சமைச்சிருக்கீங்க நம்ம அல்லது அது ஒரு வேலையில செய்திருக்கீங்க. மற்ற உலோக குச்சிகள் கிடைச்சிருக்கு. இப்படியான இந்த வீட்டுக்குள்ள என்ன வடிவம் பாவிச்சிக்கணும்னு கேட்டா 47 சதுரம் பாவிக்கல. இது இந்த 47 சதுரத்தை வீடு இல்லை. வட்டம் செவ்வகத்துல வீடு அமைக்கல. ஆனா வட்டம் சதுர வீடுகள் அமைச்சிருக்கீங்க. வட்டமா ஒரு வீடு இருந்திருக்குது அல்லது சதுரமா வீடு இருந்தது. செவ்வக முத்தோன வீடுகளும் இல்லை. அப்ப இந்த மக்கள்கிட்ட இந்த வடிவத்திலான கேத்திரான உருவங்களை அமைக்கிற திறமை இருந்திருக்குது. வட்டத்தை உருவாக்குற திறமை, சதுரத்தை உருவாக்குற திறமை இருந்திருக்குது. பாத்தீங்கன்னா இங்க வாழ்ந்த இந்த மக்களை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். இவைக்கு முதலாவது முன்வரலாற்று காலத்துல இவைக்கு வீடு அமைச்சு தெரிஞ்சிருக்குது. அமைச்ச வீடுகள் என்ற வடிவங்கள் வட்டமா இருக்கு, சதுரமா இருக்குது, கூரை போட்டிருக்கணும், உள்ள வீட்டு உபகரண பொருட்கள் பாவிச்சிருக்கணும். அப்ப இவங்க முன்னேறு நாட்டுல இருந்திருக்கணும்.
இப்போ இவ்வளவு தான் என்னன்னு கேட்டா இந்த கேள்விக்கான விடையா இருக்கும். நான் இனி 7வது கேள்வியை பார்ப்போம். 7வது கேள்வியை பார்ப்போம் பாருங்க. இந்த கேள்வி இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வர்றது பழமையா பாருங்க. கேள்வி எப்படி கேட்க இப்ப இந்த 2 வகையான கேள்வி வாரது பிள்ளைங்க எப்படி என்று கேட்டா, ஒன்று நேரடியா விட சொல்றது சொல்றது அறிவு சார்ந்த கேள்வி என்று சொல்றது, புத்தகத்தை படிச்சு பெரிய பாடமாக்கி ஏதோ செய்து நேரா அந்த விடையை சொல்றது. இன்னொரு விட கிடைத்தல் சொல்றது, நான் ஒரு விடயத்தை நல்லா அவதானிச்சு அதுல இருந்த ஒரு விடைக்கு வாரது. 2க்கும் இடையில கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்குது. இப்ப இந்த கேள்வி இப்ப வார பேப்பர்ஸ்ல கூடுதலாக இப்படியான வினாக்களை கூட போடுறேன். இந்த எதையாவது தெருக குறிப்பிடுக இந்த கேட்கிற கேள்விக்கு பதிலாக இந்த 4-5 விடயங்களை தொகுத்து யோசிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை போடுறான். இப்ப பார்ப்போம், இந்த கேள்வியை பார்ப்போம். இந்த 7ஆம் இலக்க வினாவை பார்ப்போம். அது முதல் கொஞ்சம் தரவு தந்திருக்கான். இது இந்த 7ஆம் இலக்க வினா செய்யறதுக்கான தரவா இருக்க போது பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள அரச சபை கட்டமைப்பினை அவதானித்து 7ஆம் 8ஆம் வினாக்களுக்கு விடை தருக. அப்ப என்ன அரச சபை கட்டமைப்பு, இது பாடம் 3ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். அங்க என்ன இருக்குன்னு சொன்னா உஜர்ல இருந்து இருக்கு அரசன். எப்பவுமே உங்களுக்கு தெரியும் பண்டைய இலங்கையில அரசாட்சி என்னது, அரசாட்சியை பொறுத்தவரை நாங்க பாத்திரம் என்னன்னா அரசன் ஒரு முக்கியமான ஆளா இருந்திருக்கார். அப்ப அரசன் முக்கியமான ஆளா இருக்கே என்ன நடந்தது சொன்னா, இந்த அரசன் முதல் அரசன் இருப்பார், முதல் அரசன் இருப்பார். இப்ப அரசனோட நாங்க பார்த்த போறோம் என்னன்னு சொன்னா, அதற்கு கீழே அப்படி படிமறை அதுக்கு முதலமைச்சர் அதாவது தலைமை அமைச்சர் இருப்பார், அதுக்கப்புறம் அமைச்சர்கள் இருப்பினம், சேனாதிபதி இருப்பினம், தளபதிகள் இப்படி இருப்பினம். இப்ப இவங்க படிமுறை கட்டமைப்பு அப்படி புட்ல போட்டுருது. இப்ப இதை வச்சுட்டோம்னா இந்த கேள்வியை தந்திருக்காங்க. அதனால ஒவ்வொன்று எப்படின்னு பார்ப்போம். யார் மேல யார் கீழே யார் சமனான அதிகாரம் உள்ளவர்கள் அதுல போடப்பட்டிருக்குது. முதலாவது விஷயம் பார்ப்போம். இதுல உள்ள ஒவ்வொன்றாலும் கழிச்சுட்டு வருவோம். முதலாவது அமைச்சர்கள். இப்ப பாருங்க, அரசனுக்கு பிறகு தலைமை அமைச்சர் இருப்பார், தலைமை அமைச்சர் இருப்பார். தலைமை அமைச்சருக்கு கீழே அமைச்சர்கள் தளபதிகள் உண்டாயிருப்பினம், அமைச்சர்கள் தளபதிகள் உண்டாயிருப்ப. உண்மையா ஒரு அமைச்சருக்கும் தளபதிக்கும் ஒரே அளவுக்கான அதிகாரம் வாங்கப்பட்டிருந்தது. அதை சொல்றது கிடையான கட்டமைப்புன்னு சொல்றது. இதை சொல்றது நிலைக்குத்தான கட்டமைப்புன்னு சொல்றது. அதாவது மேல கீழே இருந்தா நிலைக்குத்தான கட்டமைப்பு, சமனான அதிகாரத்துக்கு கொண்டு இருந்தா கிடையான கட்டமைப்பு. கிடையான கட்டமைப்புலையும் கொஞ்சம் பேர் இருந்தது, நிலைக்குத்தான கட்டமைப்புலையும் கொஞ்சம் பேர் இருந்தது. அப்ப எங்களுக்கு அதை விளங்கணும், அதை விளங்கதான் கேள்விக்கு விடுறதுலாம். பேருந்தோ அமைச்சர் இருந்திருக்கு, அவருக்கு ஒரு சிங்கள பேர் உண்டு அமத என்ற பேர். நான் தமிழ்ல அமைச்சர்னு சொல்றேன், அமத என்றும் இந்த சொல்லையும் சில வேளை பாவிச்சு விடலாம், அப்படி சொல்லையும் பாவித்து கொள்ளணும். அடுத்தது தளபதிகள், இந்த போருக்கு பொறுப்பான இருப்பினும் தளபதிகள், அவையில சேனாதிபதி என்றும் ஒரு சொல்ல பாவிச்சிருக்கலாம். தலைமை அமைச்சர்கள் அதற்கு பேரங்கோ மக அமைதி என்ற சொல்லி இருக்கு, அல்லது மக மத என்ற சொல்லு, ரெண்டுமே அவரை குறிக்குது. தலைமை அமைச்சரை குறிக்க சொல்ல பேரங்கோ மக அமைதி அல்லது மக மத. அடுத்தது பாருங்க பொருளாளர், இதரை படகரிக, படகரிக அல்லது பண்டகாரிய என்றும் சில இடங்கள்ல குறிக்கப்பட்டிருக்குது. படகரியன்னு குறிக்கிறது, பண்டகாரிய என்று குறிக்கப்பட்டிருக்கு. பாருங்க இவையில எல்லாருக்கும் மறு பேர் இருக்குது. இவையில வச்சுட்டோம்னா கேள்வியை பார்ப்போம். எனக்குதான் வினாட்டு வாரம், அது 7வது வினாட்டு வாரம். பாருங்க, அரசபை கட்டமைப்பில் சமனான அதிகாரம் படைத்தவர்களை குறிக்கும் எழுத்துக்கள். சமனா இருக்கணும், அதாவது கிடையான அதிகாரம். மேலேந்து கீழே என்ன இவர் மேல, அதாவது அரசனை விட அரசன் இந்த தலைமை அமைச்சரை விட பெரியவன் என்றுதான் மேலே இருந்து கீழே குறிக்கிறது. இது மாறி என்ன இருக்குது, சமனான அதிகாரம். அப்ப சமனான அதிகாரம் கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க இதுல என்ன பார்க்கணும்டா, அது 2 பேரும் ஒரே அதிகாரமா இருக்கணும். நான் இப்ப சமைக்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த சமனான அதிகாரம் அமைச்சர்களுக்கு சமனான அதிகாரம் யாருக்கு இருந்தது, தளபதிகளுக்கு இருந்தது. ஆனா தலைமை அமைச்சரோ பொருளாரோ அவருக்கு கீழையும் மேலையும் தான் இருந்தினம். ஆனா நாங்க பார்த்த போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அமைச்சர்களும் தளபதிகளும், அதாவது ஏயும் பியும் ஒரே அளவு அதிகாரம் கொண்டது அந்த இருந்தினம். இவரை சொல்றது கிடையான 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 கட்டமைப்பை கொண்டவர்கள், கிடையான கட்டமைப்பை கொண்டவர்கள். அப்ப என்ன கதை நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா பாருங்க, இந்த அமைச்சர்களும் தளபதிகளும் கிடையான தொடர்பை கொண்டவர்கள். அது 2 பேருக்கும் ஒரே அதிகாரம், அதாவது ஒரே வரிசையில் இருக்கு. அமைச்சரவையில் நீங்க பாப்பீங்களா, சும்மா ஏதாவது நீங்க ஒரு சுற்றுலாவுக்கு அல்லது பாடசாலை ஊடாக போயிட்டு இந்த அனுராபுரத்தில் இருக்கிற அந்த அரசபை கட்டணம் ஒன்று இருக்குது, அது நிசங்கமல் என்ற அரசபை கட்டணம் என்று சொல்றது. அந்த கட்டணத்தை நீங்க போய் பாப்பீங்களா இருந்தா ஒவ்வொரு தூண்லையும், அதாவது அந்த கட்டம் அந்த தூண் அதுல உள்ள ஒவ்வொரு தூண்லையும் எழுதியிருக்காங்க யார் அந்த தூணுல உள்ள கதிரையில இருக்கு. அந்த ஒவ்வொரு தூண்லையும் ஒரு கதிரை போடப்பட்டிருந்தது.
எழுதப்பட்டது. அந்த கவரையில வந்து யார் இருக்கிறாங்க இருக்காங்க. அதுல பாக்கிக்க இவையில் 2 பேருக்கும் ஒரே அளவான ஆசனம் தான் வழங்கப்பட்டிருக்கும். அதாவது யாருக்கு அமைச்சர்களுக்கும் தளபதி இவையில் 2 பேரும் எங்க வர போயினம் கிடையான கட்டமைப்பிலே வர போயினம். அப்ப இந்த கேள்விக்கான விடை என்ன கிடையான கட்டமைப்பு அந்த ஏயும் பியுமா வரும். நான் இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா அடுத்த கேள்வியை பார்க்க போறோம் 8வது கேள்வி. இதுவும் அதோட ஜாயின் பண்ண கேள்வி அதே விஷயத்தை வச்சு கொண்டு 2வது கேள்வி கேட்டீங்க. ஒரு தரவு இப்ப 2வது விடயம் கேட்கப்பட்டிருக்கு. பாப்போம் வந்து கீழே தரப்பட்டுள்ள அரசவை கட்டமைப்பினை அவதானித்து 7ஆம் 8ஆம் வினா தான் இப்ப 8ஆம் வினாவை பார்க்க போறோம். அதுல பார்ப்போம் அதே விஷயம் அமைச்சர்கள் வந்திருக்கு தளபதி வந்திருக்கு தலைமை அமைச்சர் வந்திருக்கு ஒரு வாரம் வந்திருக்கு அதே விஷயம் தான். அப்ப கேள்வி இதுதான் 8ஆம் கேள்வியை பாருங்க. அரசனுக்கு அடுத்தபடியாக அதிகாரத்தை பெற்றிருந்த நபரை குறிக்கும் எழுத்து. இப்ப என்ன கதை வந்து அரசனுக்கு அடுத்த முதலாவது யாரு எப்பவுமே ஒரு அரசு சபையில பெரியார் அரசன். இந்த அரசனுக்கு அடுத்த படியான அதிகாரம் உடையவர் வந்து உங்களுக்கு தெரியணும் வந்து தலைமை அமைச்சர். தலைமை அமைச்சர் இவர் தான் அரசனுக்கு அடுத்த ஆள். அப்ப இவருக்கு கீழே தான் நாங்கள் பார்க்க போறோம். மிச்ச ஆட்கள் எல்லாம் பெருவினம் தளபதியோ சேனாதிபதியோ அமைச்சர்களோ எல்லாம் அதுக்கு புறம் பெருவினம். அப்ப இது என்ன அரசருக்கு அடுத்த ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தலைமை அமைச்சர். அந்த ஆன்சரா வந்து நான் சிய போடுவோம். இதுல என்னண்டா நீங்க ஒருத்தா போய் பார்த்தோனும் எல்லாரும் வந்து இது எங்க இருக்குன்னு சொன்னா பாடம் அதாவது தரம் 10 அலகு 3ல இது ஒரு அட்டவணையாக போடப்பட்டுள்ளது. எங்க இருக்குது அட்டவணையாக போடப்பட்டுள்ளது. ஆகவே நீங்க என்ன செய்யணும்டா பிள்ளைகள் இது ஒரு அடுத்து பாத்தீங்கன்னா இது சார்ந்து வார கேள்விகளுக்கான விடைகளை நீங்க பாப்பீங்க. இது நான் உதாரணமாக இந்த 2 கேள்வியையும் போட்டிருக்கேன். இத மாதிரி இன்னும் பல கேள்விகள் வரலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா தரம் 10ல உள்ள இந்த கேள்விகளை ஒருக்கா நீங்க பார்த்து இந்த பாடத்தை 3ஆம் பாடத்தில் உள்ள இந்த அட்டவணையை இப்ப அந்த அட்டவணையா போட்டிருக்குது எடுத்து பார்த்தா சரி. அடுத்தது பார்ப்போம் நான் 9வது கேள்விக்கு போறோம் பாருங்க. புராதன காலத்தில் இலங்கையை ஆட்சி செய்த மன்னர்களின் பிரதான நோக்கமாக இருந்த விடயம். இப்ப கயப்பம் முதல் புராதன காலம் மன்னர்கள் பிரதான நோக்கம் ரைட் பார்ப்போம். ஒரு மன்னன் ஒரு அரசன் இப்ப நான் ஒரு அரசன் வைப்போம் இல்லை அது நீங்க ஒரு அரசன் வைங்க. ஒரு நான் எங்களை நம்பி கொஞ்சம் மக்கள் வாங்கினோம். எங்கள்கிட்ட நிறைய நோக்கம் இருக்கு. இப்போ உதாரணமா எங்கள்கிட்ட உள்ள இந்த அரசர்கள் இருக்கணும் தானே இந்த அரசர்களை எங்கள்கிட்ட உள்ள இந்த அரசர்கள் வந்து எங்கள்கிட்ட உள்ள மக்கள் அரசர்கள் இல்லை மக்கள் எங்கள்கிட்ட உள்ள மக்களை வந்து நாங்கள் பாதுகாக்கணும். அரசன் டைம் அந்த துடிமட்டில் பாதுகாக்கணும். அந்த மக்கள் இந்த வருமானத்துக்கு அவையில் ஏதாவது வருமானம் பெறக்கூடிய வகையான விஷயங்களை செயல்படுத்தணும். ஏன்னா அந்த மக்களை பாரு உழைப்பின நல்லா இருக்கணும் அதை செய்யணும். அடுத்து என்ன செய்யணும் அந்த எதிரிகள் படையெடுத்தா அவையில வெல்லும். அடுத்தது வந்து வர்த்தகம் செய்ததுக்கான சூழலை வந்து உருவாக்கணும். மற்ற வெளிநாடுகளோட உறவை பலப்படுத்தணும். இதெல்லாம் மன்னனத்துள்ள கடமை. மன்னனத்தின் நிறைய கடமை இருக்குது. இதுல எது முக்கியம் என்றதான் முக்கியம். என்ன கேள்வி கேட்டிருக்கான் பிரதான நோக்கம். அப்ப நான் ஒவ்வொன்றை பார்ப்பேன். கீழே இருந்து பார்த்துட்டு போவோம். பாருங்க சமய வர்த்தக நோட்டில் அயல் நாடுகளுடன் உறவுகளை பேணிக்கொள்ள இந்த சமய நோட்டோட அயல் நாடோட உறவை பேண ஒரு உதாரணம். இப்ப நான் உங்களுக்கு 2-3 உதாரணம் இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு ஆயிப்போம். ஏன்னா யோசிச்சு பாருங்க இந்த சமய நோட்டோட இந்த மன்னர்கள் உறவு பண்ண நோட்டம் யோசிக்கிற பழைய கஜபாபு பாடத்துல பாருங்க. இந்த கஜபாது முதலாம் கஜபாது என்றொரு மன்னன் இருக்கிறான். முதலாம் கஜபாது இந்த மன்னன் என்ன செஞ்சான்? முதலாம் கஜபாது இவன் தன் ஃப்ரெண்ட் அவருக்கு யார் ஃப்ரெண்ட் இந்தியால சேரன் செங்குட்டுவன் ஃப்ரெண்ட் யார் ஃப்ரெண்ட் சேரன் செங்குட்டுவன். இவர் வந்து ஒரு கண்ணகிக்கு யாருக்கு கண்ணகிக்கு வந்து என்ன செய்தார் வந்து கோயில் கட்டினார். கண்ணகிக்கு கோயில் கட்டினார். இந்த கோயில் திறப்பு விழா இவர் போகிறார். அப்ப இந்த மன்னன் செய்த ஒரு முக்கியமான வேலை இந்த கோயில் திறப்பு விழாக்கு போறார். அப்ப இவர் என்ன சமய நோட்டோட மற்ற நாடுகளோட எந்த நாடுகளோட அயல் நாடுகளோட உறவு பண்ணியிருக்கார். வர்த்தக நோட்டோட நாங்கள் பார்க்கிறோம் வந்து முதலாம் உபதேச மன்னன் சீனாவோட வர்த்தக நோட்டத்தோட உறவு கொண்டிருக்கிறான். அப்ப பாருங்கோ மன்னர்கள் இந்த வேலை செஞ்சிருக்கணும். வர்த்தக நோட்டத்தோட தொடர்பு கொண்டிருக்கணும். சமய நோட்டத்தோட தொடர்பு கொண்டிருக்கணும். இந்த விஷயம் சரி. ஆனா பிரதான நோக்கம் என்று கேட்டபடியா இந்த விஷயத்தை நான் என்ன செய்வோம் இப்ப தாமதிச்சு கொண்டு அடுத்ததை பார்த்துட்டு வருவோம். 3வது பாப்பம் பாருங்கோ வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்தல். இது நான் பார்த்துட்டா வர்த்தக நடவடிக்கை வர்த்தகம் என்று சொல்லிக்க முதலாம் உபதேச மன்னன் என்ன செய்தவன் சீனாட்டு போன கதை வந்து வர்த்தக
அப்ப இதுல இந்த வர்த்தகம் வராது, இந்த சமயம் மட்டும்தான் வரும். 4வது படியா வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்த. அப்ப வர்த்தக நடவடிக்கை பார்த்துட்டேன். முதலாம் உபதேச மன்னன் சீனாவுக்கு போய் வந்தது. பட் மற்ற மன்னர்கள் எல்லா மன்னர்களுமே வர்த்தக நோக்கத்துல வந்து செய்யப்பட்டிருக்கணும். இனி நாள் பார்த்த போறோம் இந்த 2வது படியை பார்த்த போறோம் பாருங்க. அதிகாரத்துக்கு உட்பட்ட பரப்பினை அதிகாரத்துக்கு உட்பட்ட பரப்பினை விஸ்தரித்தல். அப்ப இதற்கு நோக்கம் என்ன? இப்ப உதாரணமா நான் சும்மா சொல்றேன், யாழ்ப்பாணத்துல ஒரு மன்னன் இருந்தேன். அவர் யாழ்ப்பாணத்தில் பகுதியில் இருக்கிற இடங்களை வந்து பிடிப்பார். யாழ்ப்பாணத்தில் பகுதியை வந்து உதாரணமா கிளிநொச்சி இருந்தார், கிளிநொச்சியை பிடிப்பார். அல்லது கிளிநொச்சியில இருக்க மன்னன் மௌனியாவை பிடிப்பார். அப்ப அவர் என்ன செய்ய தன் ஏரியாவை பிடிச்சிட்டு போறது. இதே மாதிரி நோக்கம் தான். மன்னர் மேல் முந்தைய சண்டை பிடிச்சு தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பரப்பளவை வந்து என்ன செய்யறது? பெருசாகிறது. அதிகாரத்துக்கு உட்பட்ட பரப்பளவனை பெருசாகிறது. ஆனா என்னன்னு சொன்னா அதுதான் பிரதான நோக்கமானு கேட்டா அதையும் யோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப அதையும் நான் பெண்டிங்ல வச்சு கடைசி விடைக்கு போறோம். முதலாவது விடைக்கு போறோம். தாய் நாடுன்றது எந்த நாட்டு அந்த மன்னன் ஆள்றானோ அது அந்த மன்னன் தாய் நாடு. பாதுகாப்பையும் மக்களுடைய எதிர்கால நல்வாழ்வுக்காக நாட்டின் ஒருமைப்பாட்டையும் பாதுகாத்தல். யோசி பாப்போம். முதல்ல எங்களுக்கு நாடு இருக்கணும், நாட்டில் இருக்க மக்கள் நல்லா இருக்கணும், இருந்தா தானே மிச்சம் எல்லாம் செய்யலாம். இப்ப எது அடிப்படை? இப்ப உதாரணமா சொல்லுவாங்க, சிவர் இருந்தா தான் சித்திரம் வரையலாம். எது சிவர்? தாய்நாடு இருக்கணும், அந்த பாதுகாப்பா மக்கள் இருக்கணும், அவை நல்லா வாழணும். வாழ்ந்தா அதுல இருந்தோம் நீங்க செய்யலாம். இவர் இன்னொரு நாடை பிடிக்கலாம், விருப்பம் உண்டா சமய உறவு கொள்ளலாம், வர்த்தகம் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா அடிப்படை எங்க இருக்க போது? தாய்நாட்டின் மன்னன் மிக 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 முக்கியமான பணி எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா தாய்நாட்டினின் பாதுகாப்பையும் மற்றவருடைய எதிர்கால நல்வாழ்வுக்காக நாட்டின் ஒருமைப்பாட்டையும் பாதுகாத்த. இது இவற்ற மிகவும் பிரதானமான ஒரு வேலையா இருக்கு. அப்போ பிரதான காலத்துல இலங்கையை ஆட்சி செய்த மன்னர்கள் பிரதானமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து தாய்நாட்டின் பாதுகாப்பை வந்து அவையில் என்ன செய்யணும்? பேணி இருக்கணும். இதுதான் அவர்கிட்ட பிரதானமான நோக்கம். ஒரு மன்னன் என்று சொன்னா அவர்கிட்ட அடிப்படை நோக்கமே அந்த நாடை பாதுகாக்கிறது. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாம் தெரியும். இது எல்லாமே மன்னிட்ட பண்ணிதான். ஆனா இதுதான் பிரதான பணி. நீங்க எப்பவுமே இந்த MCQ செய்ய நான் ஞாபகம் என்ன ஒரு சொல்லுன்னா மிக பொருத்தமான என்ன சொல்லு? மிக பொருத்தமான. அப்ப மிக பொருத்தமான விடையாக இந்த முதலாவது விடை வருவதால் பார்த்துட்டோம். இப்ப நான் 9வது கேள்வி பார்த்துட்டோம். இனி நாள் பார்க்க போறோம் 10வது கேள்வி பார்க்க போறோம். பாப்போம். இனி 10வது கேள்வி பார்த்துட்டு கிபி 16ஆம் நூற்றாண்டு வரை இலங்கைக்கு தேவையான சீனி இதுல ஒரு சின்ன மாற்றம் வரும். இறக்குமதி 16ஆம் நூற்றாண்டு வரை இலங்கைக்கு தேவையான சீனி இறக்குமதி செய்யப்படாததுக்கான காரணம் இலங்கைக்கு சீனி அதாவது சொல்ல போனா முன்னோர் சீனியே வாங்கல. சீனியர்ல தேவைதானே, ஆனா சீனி வாங்கல. ஏன் பாப்போம். அதன் விடையில பாப்போம். முதலாவது விடையா போட்டிருக்கோம் பாருங்க. புராதன மக்கள் சீனியை பயன்படுத்தும் திறனை பெற்றிடவில்லை. அவைக்கு சீனியை பாவிக்க தெரியாது. அவை என்ன செய்யல? அவை சீனியை பாவிக்க தெரியாது. புராண மக்கள் சீனியை பயன்படுத்தும் திறனை பெறவில்லை. சீனியை பாவிக்க தெரியாது. இது உண்மையானு கேட்டா எங்களுக்கு இனிப்பு சுவை எங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்த்துட்டோம். முந்தின நாள் பழைய உணவுகள்ல திம்பிளிக்காட்ட உணவை பார்த்துட்டோம். எள்ளு உண்டு, அதாவது எள்ளும் சீனியும் சர்க்கரையும் சேர்த்த உணவு நாள் பார்த்துட்டோம். அப்ப முந்தைய உணவே இருந்தது சீனியா. அப்ப சீனியை பாவிச்சிருக்கணும். ஆனா இதில் என்ன விட போட்டிருக்கணும்? திறனை பெறவில்லை. ஆகவே என்ன நாங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னா இந்த விட பொருத்தமா இருக்காது என்று நான் நினைக்கிறோம். அடுத்ததையும் பார்த்துட்டே இருக்கோம், பார்ப்போம். அடுத்தபடியே நாங்கள் பார்க்க போறோம் என்னன்னு சொன்னீங்கன்னா அடுத்தபடியே பாருங்க, சீனி உற்பத்தி செய்வதற்கு தேவையான அளவுக்கு கரும்பு பயிரிடப்பட்டது. என்ன கதைன்னா முந்தி இலங்கையிலேயே சீனி செஞ்சிருக்கணும். சீனி செய்யறதுக்கு என்ன தேவை? அடிப்படை சீனி செய்யறதுக்கு கரும்பு தான் தேவை. இங்க கரும்பை பயிரிட்டு எங்களுக்கு தேவையான சீனி நாங்களே செஞ்சிருக்கோம். அது ஒருபடியா சொல்லிக்கணும். 3வது படியை பார்ப்போம். பீட்ரூட் அதிக அளவில் செய்ய பண்ணப்பட்டது. ஏன் கதை பீட்ரூட் எப்படி ஆச்சுன்னா இந்த பீட்ரூட் வந்து சீனி சத்து உள்ளது. ஆக அதுல இருந்து உணவு இந்த சீனி செய்யலாம். சில நாடுகள் இப்போ பீட்ரூட்ல இருந்து சீனி செய்யணும். அப்ப என்ன பீட்ரூட்ல இருந்து கரும்புல இருந்து சீனி செய்யணும், பீட்ரூட்ல சீனி செஞ்சிருக்கணும், நம்மளுக்கு ஆக்கிருக்கணும். அடுத்தது பாருங்க, புராண கால மக்கள் இனிப்பு சுவையில் அதிக அளவு நாட்டம் காட்டவில்லை. என்னன்னா வைக்கும் போது இனிப்பு பிடிக்காது. இப்படி ஒரு விஷயம் போட்டிருக்கணும். இதுல எது பொருத்தம்னு பார்ப்போம். முதலாவது நல்ல ஒரு மிகப்படியான ஒரு விலைக்கு வருவோம். இந்த பீட்ரூட்டுக்கு வருவோம் பாருங்க. பீட்ரூட் என்று சொல்ற இந்த பயிர் ஒரு அந்நிய பயிர். இது வந்து யார் வந்தது? வெளிநாட்டவர்களால், அதாவது ஐரோப்பியர்களால வந்து
வந்து இலங்கையில பரப்பப்பட்ட பயிர் தான் இந்த பீட்ரூட். அப்ப இந்த 16ஆம் நூற்றாண்டுக்கு முதல் ஐரோப்பிய பெரிய இல்லை இலங்கை. அப்ப நிச்சயமா அது என்னன்னு கேட்டா பீட்ரூட் இலங்கையில இல்ல. எப்ப இல்ல? இந்த 16ஆம் நூற்றாண்டு வரை இல்ல. அப்ப இல்லாத ஒரு பயிரை நாங்க என்னென்ன பயிர் செய்வோம்? ஆகவே இலங்கையை பொறுத்த நாள் பாத்திரம் என்னன்னு கேட்டா வந்து இந்த பீட்ரூட் பதில் வந்து மிக பிழையான பதில். ஆகவே இது நிச்சயமாக வராது. அடுத்தது பாத்திரம் வந்து பிரதான மகாண மக்கள் இனிப்பு சுவையில் அதிக நாட்டமற்ற இல்லை. இவைக்கு இனிப்பு பிடிக்கும், பிடிக்காது இல்லை, இனிப்பு சாப்பிட்டுருக்கீங்கன்னா ஏன்னா அந்த நாள் பார்த்து வெள்ளுருண்டை போன்ற உணவை திம்பிளிக்கான்ற ஒரு உணவை வந்து பாவிச்சிருக்கணும். அப்ப இவர் என்ன செய்யணும்னு சொன்னா இவைக்கு இனிப்பு சுவை இருக்குது. ஆகவே இவர் என்ன செய்யணும்னு சொன்னா வந்து நாங்கள் பாத்திரம் வந்து இவையில் இனிப்பை பாவிச்சிருக்கணும். ஆகவே எந்த விடையும் அடுத்த விடைக்கு வாரம் வந்து பிரதான கால மக்கள் வந்து நாங்கள் பாவிக்கிறோம் சீனியை பயன்படுத்தும் திறனை பெற்றிருக்கவில்லை. இவன் என்ன பாவிக்கிற சீனியை பாவிக்க தெரியாது. அப்படி இல்லை, இவங்க சீனி பாவிக்கிறாங்க. இவங்க சீனி வாங்கில வழியும் சீனியை பாவிச்சிருக்கணும். அப்ப எது சரியா வருதுன்றா பாருங்க. சீனி உற்பத்தி செய்வதற்கு தேவையான அளவுக்கு கரும்பு பயிரிடப்பட்டது. அப்ப இங்க உள்ள மக்கள் சீனியை பாவிச்சிருக்கணும், எல்லாம் செஞ்சிக்கணும். இங்கேயே கரும்பு உற்பத்தி செஞ்சு அந்த கரும்புல இருந்து சீனியை பெற்று நான் அதை முந்தி வெல்லம் என்று சொல்றாங்க. வெல்லம் சர்க்கரை போன்ற பொருட்களை பெற்று சீனி என்று பெறாமல் வெல்லம் சர்க்கரையை பெற்று அவை தன்னிலை தேவையான வேலையை செய்திருக்கணும். அப்ப இலங்கை வந்து அப்ப என்ன பொருளாதாரமா இருந்ததுன்னா தன்னிறைவை பெற்றிருந்தது. என்னதை பெற்றிருந்தது? தன்னிறைவை பெற்றிருந்தது. தன்னிறைவை பெற்றிருந்தது. என்ன செய்தது இலங்கை வந்து? அப்ப என்ன செய்தது? தன்னிறைவை பெற்றிருந்தது. அப்ப இதால வந்து அவ என்ன செய்யணும்னு கேட்டா வந்து சீனியை இறக்குமதி செய்யல. அப்ப இவை தான்லையும் வந்து என்ன செய்தவில்லை? சீனியை உற்பத்தி செய்தபடியா என்ன செய்யல? சீனி இறக்குமதி செய்யல. மற்ற விட எல்லாம் பொருத்தமற்ற விட எது பொருத்தம்டா இங்க வந்து நான் கரும்பு பயிரிட்டினாங்க எங்களுக்கு தேவையான சீனியை நான்கு உற்பத்தி செய்தாங்க. இப்படியா வருது. அடுத்தது பார்க்க போறோம் வந்து 11வது கேள்வி நாள் பார்க்க போறோம். என்ன கேள்வின்னு சொன்னா புராதன காலத்தில் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட கைத்தொழிலாக இருந்தது எது? முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட. இப்ப என்னன்னா இலங்கையில எல்லா கைத்தொழிலுமே இருந்தது முந்தி. சொல்ல போனா நாங்கள் பார்க்கிறோம் 10 ஹச்சானாவோட மற்றது சங்கமித்தியோட வருகின்ற ஆற்றல்ல இந்த 18 தொழிலாளர்களும் வந்திருக்கணும். வந்த காலத்திலேயே எங்களுக்கு எல்லா கைத்தொழிலும் இலங்கையில அறிமுகமாயிட்டு. இலங்கையில இரும்பு கைத்தொழில் இருந்ததான்னு கேட்டா இருந்தது. ஜானை செலுத்து கைத்தொழில் தாடிகை இருந்தது. தங்க கைத்தொழில் இருந்தது. மட்பாண்ட கைத்தொழில் இருந்தது. அப்ப எல்லாமே இலங்கையில இருந்ததுதான். ஆனா என்ன கேள்வி கேட்டிருக்கான் பாருங்க, புராண காலத்தில் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கைத்தொழில் எது? இவ்வளவும் இருந்தது, இதுல எது முறையாக ஒழுங்கமைக்கப்பட்டது என்றுதான் அந்த கேள்வி. இவ்வளவு இருந்ததுன்னு அவையிலே ஓமன்னு சொல்லி போடணும். அப்ப இப்ப நாங்கள் என்ன பார்க்க போறோம்? இதுல எது முறையாக ஒழுங்கமைக்கப்பட்டது என்று பார்க்க போறோம். பாப்போம். இரும்பு கைத்தொழில் இலங்கையில இருந்தது. ஆனா மிகவும் பெரிய அளவில் அது ஒழுங்கமைக்கப்பட்டிருச்சு. ஏன்னு கேட்டா அப்ப அடிப்படையா கிராமங்களுக்கு தேவையான ஒரு சில உபகரணங்கள், இப்ப உதாரணமா மண்பட்டி, கோடாளி, பால் போன்றவற்றை மட்டும் உற்பத்தி வழிய என்ன செய்யறா ஒரு பெரிய பிரம்மாண்டமா ஒரு நியாயமான ஆற்றல் சேர்ந்து அந்த தொழிலை செஞ்சவியல் என்று இல்லை. அப்ப இரும்பு கைத்தொழில் பெருமளவுக்கு பரவி இருக்கு. ஜானை தந்த செதுக்க கைத்தொழில் இதுவும் இருந்தது இலங்கையில, இல்லை. ஆனா இந்த ஜானை தந்தத்துல செதுக்கினா அதை யார் வாங்கிவினா? பணக்காரரா வாங்கிவினா. இவர் வடிவான ஒரு செதுக்கல் பொருளை இப்ப வெளியான பொருள் ஒரு சாதாரண ஒரு விவசாயி வாங்க மாட்டார். அவர் தேவையும் இல்லை. அவர் உணவு பொருள் தொடர்பாக ஆர்வம் காட்டுவார். அப்ப இதுவும் ஒரு பெருமளவு கைத்தொழிலா இருக்கையில தங்கம் உங்களுக்கு தெரியும், சரியான வெளியான பொருள். அப்ப இதையும் ஒரு பெரிய உயர்வான பணக்காரர்கள் செல்வந்த வீட்டினராம் வாங்கி நம்பளிய சாதாரண மக்கள் வாங்க மாட்டோம். அப்ப அது நிறைய தேவையில்லை. இப்ப இரும்போ ஜானை தந்த பொருளோ தங்கமோ இலங்கை மக்களுக்கு நிறைய தேவையில்லை. அவையில வந்து பணக்காரர்கள் அந்த வசதிப்படுத்தவர்கள் வாங்கி கொண்டிருப்பினோம். ஆனா மட்பாண்டத்தை பார்ப்போம். மட்பாண்டம் இலங்கையில எல்லாருக்கும் தேவை. எந்தெந்த வீட்டை சமைக்கிறோமோ அந்தந்த வீட்டையெல்லாம் என்ன தேவை? மட்பாண்டம் தேவை. எந்த வீட்டை சமைச்சாலும் அந்த முந்தி இப்ப உள்ள மாதிரி உலோக பாத்திரங்கள் இல்லை, மட்பாண்டம் மட்டும்தான். அப்ப சமைக்கிற வீடு எல்லாம் மட்பாண்டம் வேணும். வீட்டுக்கு போடுற தூர ஓடுல இருந்து செஞ்சல் வரையும் மட்பாண்டம். இப்ப இதுக்குள்ள வேணும் மட்பாண்டம் இருக்கு. பானை சட்டி வரலாம், ஓடு வரலாம், செங்கல் வரலாம். இது எல்லாமே அடிப்படையா எல்லாருக்கும் தேவை. ஆகவே இந்த கைத்தொழில் மிகவும் பெரிய அளவில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. இன்னும் சொல்ல போனா இதுக்கு இந்த கிராம நிலை இருந்தது. உயர்வர்கள் வாழ்ற கிராமமே தனியே இருந்தது. ஆகவே மட்பாண்ட கைத்தொழில் பாத்திரம் என பிரதான காலத்தில் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கைத்தொழிலாகவும் இதுக்கு தனிய ஒரு கிராமம் இருக்கிற அளவுக்கு
இந்த கைத்தொழில் பிரபலியமான கைத்தொழிலா இருந்து மற்ற கைத்தொழில் இருந்தது. ஆனா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அது பெருமளவுல இருக்கிற. இப்ப நான் இந்த கேள்வியை பார்த்துட்டோம், 11வது கேள்வி பார்த்துருக்கேன். இப்ப நான் 12வது கேள்விக்கு வாரம் பாருங்க. கிமு 9ஆம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் சூரிய சந்திர குறியீடுகளா பொறிக்கப்பட்டுள்ளது. பாருங்க, சூரியன் பொறிக்கப்பட்டிருக்குது, சந்திரன் பொறிக்கப்பட்டிருக்குது, சந்திரன் பொறிக்கப்பட்டிருக்குது. அதுபுறம் சந்திரன் பொறிக்கப்பட்டிருக்குது. பார்த்தபுறம் என்னென்னு கேட்டா வந்து கிமு 9ஆம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் சூரிய சந்திரன் துரியர்களாக பொறிக்கப்பட்டுள்ளது. இத்துரியர்கள் மக்கள் சமூகத்துக்கு வழங்கிய செய்தி. இந்த ரெண்டு முதல் காய்ப்பம். இது எத்தனாம் ஆண்டுன்னா 9ஆம் நூற்றாண்டுல ஒரு கல்வெட்டு, தூண் கல்வெட்டுகள்ல ஒரு தூண் கல்வெட்டுல இப்படி சில இடங்கள்ல சூரியனை பொறிச்சிருக்காங்க. இப்படி சூரியனை பொறிச்சிருக்காங்க. நோக்கம் என்ன என்றுதான் கதை. ஆனா இதுல வேற என்ன பொறிச்சிருக்கணும் பாப்பா. இந்த கல்வெட்டுகளை பார்த்தா இந்த கல்வெட்டுல வந்து சூரியன் பொறிக்கப்பட்டிருக்கணும், செந்தோல் பொறிச்சிருக்கணும், அன்னம் பொறிச்சிருக்கணும், காகம் நாய் பொறிச்சிருக்கணும். இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம். முந்தி வந்து என்னன்னா அந்த குறியீடுகள் ஊடாக அர்த்தங்களை வெளியிட்டிருக்கணும். இப்ப சூரிய சந்திரனுக்கு அர்த்தத்தை பார்த்துட்டோம், மற்ற அர்த்தத்தையும் பார்ப்போம். சூரியனும் சந்திரனும் பாருங்க, உலகத்துல உங்களுக்கு தெரியும் இந்த உலகம் விஞ்ஞான ரீதியா உலகம் எப்பாளி இந்த கேள்விக்கான பதில யோசிச்சு பார்த்தோம்டா, சூரியன் அன்றைக்கு 100 அதாவது சூரியன் ஒளிய அன்றைக்கு தெரியலையோ அன்றைக்கு அழியும். சூரியன்லாம் நான் எல்லாம் இயஞ்சிடும், சூரியன் இல்லாட்டி உலகம் அழிஞ்சிடும். அப்ப இந்த சூரியன் இருக்கும் வரையும் எது இருக்கும்? உலகம் இருக்கும். சூரியன் இருக்கும் வரையும் சந்திரனும் இருக்கும். யாருக்காக? சூரியன் இருக்கும் வரையும் சந்திரனும் இருக்கும். அப்ப காய்ப்பம் இருக்கா? கிபு 9ஆம் நூற்றாண்டு பொறிக்கப்பட்ட கல்வெட்டுல இந்த சூரியனையும் சந்திரனையும் ஏன் பாவிக்கணும் என்று சொன்னா எப்படியேப்பா கொடுப்பனவின் நிலைத்த தன்மை. சூரியனும் சந்திரனும் இருக்கிற வரைக்கும் எது இருக்கும்? இந்த உலகம் இருக்கும். ஆகவே கொடுப்பன தான் ஒரு அரசன் வந்து தான் பொருளை கொடுத்து போட்டு சொல்றாரு அப்படின்னா சூரியன் என்ன போடுற சூரியன் போடுபட்டு என்னென்ன அவருடைய கதை என்னன்னா, இந்த சூரியன் சந்திரன் இந்த உலகத்துக்கு ஒளி தர்ற வரைக்கும் தான் கொடுத்த அந்த கொடுப்பனவை மீளப்பெற மாட்டேன். நான் கொடுத்ததுதான். இப்போ உதாரணமா ஒரு புத்த விகாரைக்கு வேற ஒரு நிலத்தை வழங்கினாருன்னா அவர் சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, தான் கொடுத்த இந்த நிலங்களை மீளத்தான் பெறமாட்டேன். ஆகவே கொடுப்பனவு அந்த துடுத்தார் யாருக்கு துடுத்தாரோ அதற்கு சொந்தமானது என்பதை இவர் என்ன செய்றார்? வலியுறுத்தி சொல்றார். அப்ப இந்த விட வந்து சரியான விடையா இருக்குது. ஆனால் ஒன்றையும் பார்ப்போம், கொடுப்பனவின் தூய்மையோட பார்ப்போம். கொடுப்பனவின் தூய்மை என்ன? கொடுக்கப்பட்ட அந்த பொருள், இப்ப உதாரணமா இப்ப நான் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சங்கிலி கொண்டா இப்ப செய்கிறேன். அந்த சங்கிலி நான் ஒரு ஆள்கிட்ட தலைவெடுத்த சங்கிலியா இருந்தேன், வேற ஒரு ஆள்கிட்ட தலைவெடுத்து நான் இவருக்கு அதை அம்பிளப்பு செய்தேன்னா பொலிஸ் யாரை பிடிக்கும்? முதல்ல அவரை தான் பிடிக்கும். அவர் அந்த சங்கிலியோட போச்சு அவரை பிடிச்சு. அப்ப அவர் அம்பிட்டான்னா அவருக்கு பிரச்சனை என்னண்டா, அவர் அம்மையா இருப்பான், அவனால அவர் ஒண்ணுமே செய்யல. ஆனா அதை கொடுத்தது யாருன்னா நான் கொடுத்த அந்த பொருள் தூய்மை இல்லாத பொருளா இருக்கு, ஒரு கலப்பு பொருள். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த கொடுக்கப்பட்ட ஆள் அந்த வாங்கினால் துன்பப்படுற. ஆனா இதான நான் என்ன சொல்றேன், அந்த அரசன் என்ன சொல்றாருன்னா அந்த கொடுப்பனோட தூய்மையை குறிக்க இந்த கொடுப்பனக்கு 100% அரசனுக்கு உரியது. அதுக்காக என்ன சொல்றாங்க, அன்ன பறவை உண்டு இதுல கீறி வருது. அன்னம் என்ன செய்யும்? தூய்மையானது. அதை என்ன செய்யும்டா, பாலையும் நீரையும் கலந்து வச்சாலாம் பாலை மட்டும் இந்த அண்ணன் குடிக்கும்ன்றது வளமையான கதை. அன்னத்தினால் கண்டது இல்லை. ஆனா அன்னத்தின் தன்மை என்னன்னா பாலையும் நீரையும் கலந்து வைத்தா என்ன செய்யும்? அது பாலை மட்டும் குடிக்கும். ஆகவே தூய்மையான பொருள். ஆகவே அவர் வேறு அரசன் சொல்ல வர்றாரு என்று நான் கொடுத்த பொருள் வந்து 100% தனது சொந்தமானது, நான் கொடுத்ததாக ஒரு பிரச்சனையும் வராது என்று சொல்ற. அடுத்தது கொடுப்பனவின் ஒரு பகுதியை சூரிய சந்திரனுக்கு வழங்க வேணும். இது ஒரு பொருத்தமே இல்லாத விட இப்படி ஒரு விடையே உங்களை வந்து ஏமாத்த, அதாவது உங்களை வந்து மாணவர்கள் வந்து ஒரு சின்ன பிள்ளைங்க நீங்க படம் தண்டை கேள்வியை வாசிக்க உங்களுக்கு ஒரு மயக்கம் திருமணம் பண்றதற்கா திசை திருப்பதற்கா அப்படியான விடைகள் போடப்படுறது இப்படி ஒரு விட ஒருபோதும் எங்களுக்கு பொருத்தமா அமையாது. அடுத்த சூரிய சந்திரர்களை வழங்க வேண்டும். இதுவும் அது உண்மை, வழங்கணும். அது வேறு பிரச்சனை. சைவ சமயத்தில் 2 பேரையும் வணங்குறது உண்மை. ஆனா இந்த கல்வெட்டுக்கும் இந்த விடைக்கும் பொருத்தம் இல்லை. அப்ப நான் என்ன விட முதலாவது விட தான் பொருத்தமான விடை. இந்த விட தான் வரப்போது கொடுப்பனவின் நிலைத்த தன்மை வரப்போது. அப்ப இதுல இன்னொரு பொருளும் இருக்கு, அதை நான் ஹாஜிட்டு போவதில் வச்சு நாயையும் காகத்தையும் கீறி விடுறாங்க. இந்த கல்வெட்டுல ஒரு உருவன் கீறி விட்டுட்டாங்க. எப்படின்னா நாய் ஒன்று காகம் ஒன்று கீறிட்டாங்க. இப்ப தலைப்பம் நாயின் காகமும் ஏன் தேவை என்ன சொல்றானுடா, இந்த கொடுப்பனவை அரசன் கொடுக்குறாரு. இப்போ உதாரணமா அரசன் இந்த விஹாரையோ மக்களோ யாரோ ஆற்றில் பாவம் என்று சொல்லி ஒரு கொடுப்பனவை கொடுத்து விடுறார். கொடுத்து விட என்ன நடத்து என்று சொன்னா வந்து இப்ப இடைக்கு இருக்கிறார்கள் அல்லது கொஞ்சம் சொல்ற அதிகாரம் உள்ளார்கள் அல்லது கொஞ்சம்
என்ன சொல்றது ஒரு சரியில்லாத மூளை உள்ள இல்லாத கொஞ்சம் வன்முறையான ஆட்டை என்ன செய்யணும்னா கொடுப்பாங்க பறிக்கலாம். இப்ப ஒரு ஏழை மக்களுக்கு வழங்கின கொடுப்பனை வந்து என்ன செய்யலாம், வேற ஆட்டில் போய் பறிக்கலாம். அப்படி பறிச்சா அது பாவம் அந்த அந்த வாங்கினவர் பாவம் அவர் அதை ஒன்றும் செய்யலாம விட்டுருவேன். அப்படி பறிச்சவருக்கு என்ன நடக்கும், யாராவது அரசன் உண்மையா விரும்பி கொடுத்த இந்த கொடுப்பனவை துஷ்பிரயோகப்படுத்துறவர்கள் பறிச்சவர் அந்த கொடுத்த ஆட்டில இருந்து வாங்கின ஆட்களுக்கு என்ன நடக்கும், அவையில் மறுபிறப்புல காமா பிறப்பினம் அல்லது நாயா பிறப்பினம். என்ன கதை சொல்றார் இவர், என்ன சொல்லுற அரசன் ஒரு சாபம் மாதிரி சொல்றார், நான் கொடுத்ததை யாராவது பறிப்பீங்களா இருந்தா அந்த பறிச்சவையில் அடுத்த பிறப்புல காகமா பிறப்பினம். காகம்னா உங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைகள் இது என்ன செய்யும்னா நாங்கள் அந்த எறிகிற பொருளை சாப்பிடும். இந்த மிருகங்களுக்கு அந்த ஆக அந்த எச்சில் சாப்பாடை சாப்பிட்ற பொருள் ஒன்று காகம் மற்றது நாய் ரெண்டு தான் அந்த எறிகிற. அப்போ ஒரு கேவலமான பிறப்புன்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையா கேவலமா இல்லையான்னு தெரியாது. ஆனா எங்கிற மனித சமுதாயத்துல நான் காகத்தையும் நாய் ஒரு அந்த என்ன சொல்றது ஒரு கழிவுகளை ஒன்ற ஒரு பொருளா தானே ஒரு மிருகமா தானே பார்க்கிறது. ஆகவேதான் இப்படி பிறப்பிங்கன்னு யார விரட்டுறார், இந்த பொருட்களை களவெடுக்கிறார்ல விரட்டுறார். ஆகவே இது இந்த 3 விஷயமும் அரசன் வந்து தன் கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்கார். எங்களுக்கு இந்த கேள்விக்கு விட என்னன்னா கொடுப்பனவின் நிலைத்த தன்மை. கிமு 9ஆம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் சூரிய சந்திர துரியர்களாக பொறிக்கப்பட்டுள்ளது. இத்துரியர்கள் மற்ற சமூகத்துக்கு வழங்கிய செய்தி என்னன்னு கேட்டா கொடுப்பனவென்ற நிலைத்த தன்மைதான் இந்த கேள்விக்கு விடையா இருக்கு.